லாட்டரி சீட்லாம் வாங்குவீங்க போல. டாக்டர் படிப்படியாக ஆரம்பிக்கிறேன்னா அது வந்து இது இல்லை பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்ட்டு வாங்குவீங்க போல. ஆமாம் கழுது எப்பாவது வாங்குவோம் சார். என்னம்மா போங்க. இது பரிசுலாம் விழுந்திருக்கா? என்னெல்லாம் இதில் விழுந்திருக்கு? எப்போ ஒரு 1000 2000. ஆனால் இவருக்கு 50 லட்சம் விழுந்திருக்கு கன்ஃபார்ம். அது ஒரு 1000 2000 அப்படிதான். அப்படி அவ்வளோதான் விழுமா? ராசி அவ்வளோதான் சார். சரி ஒரு 2 லட்சம் விழுது என்ன பண்ணுங்க? அடப்பாங்க சார் சும்மா இல்லைப்பா சும்மா சொல்ல 2 லட்சம் விழுது அப்படிதான். எழுதுகிற கடனுக்கு 2 லட்சம் பத்தாது சார். சரி ரைட் ஒரு 10 லட்சம் விழுதுப்பா சார். சும்மா இல்லை 10 லட்சம் விழுது என்ன சொல்கிறேன்? 10 லட்சம் சார். பக்கத்து வீட்டில் கடை வாங்க 10 லட்சம் இருக்க கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பேன் சார். சரி 20 இவர் படிப்படியாக ஏற்றுறாரு. 20 லட்சம் விழுந்தது சார். மொத்தமே எனக்கு 20 லட்சம் தான் சார் கடை. 20 லட்சம் கொடுத்தா கடைக்கார இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் சார். ஓகே ஒரு 40 லட்சம் விழுந்தது சார். 40 லட்சம் விழுந்து என்ன பண்ணுவேன்? 40 லட்சம் சார். இது என்ன பண்ணுவேன்? 40 லட்சம்னா 20 லட்சம் கடன் போயிடுச்சு சார். ஒரு 20 லட்சம் டெபாசிட்டில் போட்டு நிம்மதியாக வாழும் சார். சரிப்பா இப்போ 50 லட்சம் விழுது என்ன பண்ணும்? டாக்டர் ஃபைனல் பண்ணிட்டார். எப்பா தெளிவாக இருக்கான். 50 லட்சம் விழுது என்ன பண்ணுவேன்? அப்படி 50 லட்சம் விழுந்தா 25 லட்சம் சத்தியமாக உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். நான் டாக்டர் போட்டுன்னு போயிட்டாரு. எதிர்பாங்கல்ல டாக்டர் இவன் சொன்னாங்க. ஏன்னா இவனுக்கு 50 லட்சம் விழுந்தா டாக்டருக்கு தெரியும். எனக்கு மட்டும் 50 லட்சம் விழுந்தா உங்களுக்கு 25 லட்சம். நான் டாக்டர் போயிட்டார். இப்படி சம்டைம் திருப்பி ரிப்பீட் ஆயிரும். இப்படிலாம் நடக்கும். ஓகே கான்செப்டுக்குள்ள போயிடலாம். சேல்ஸ் மேட்ரு போயிடலாம் மச்சான். அதாவது வந்து இனி கான்செப்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். நம்ம ஒரு வியாபாரத்தை பண்ணணும்னா எந்த அளவுக்கு தெளிவாக பண்ணணும்னாங்க என்ன வியாபாரம் பண்ணுறங்கிறதே மக்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. தள்ளி நின்று சொல்லக்கூடாது. பக்கத்தில் வர வைக்கணும். அது வியாபார தந்திரம். அது மாதிரி ஒரு சாதாரணமான வீட்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கு வேலை போயிடுச்சு. இதை பிஸ்னஸாக எப்படி டெவலப் பண்ணுறாங்க காமெடியானதான் கண்டென்ட்டு. இப்போ நேராக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதை சொல்ல வேட வந்துன்னு கேட்காதீங்க. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் பேருக்காவது திருப்பி திருப்பி சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. ஒரே நிமிஷம் தப்பாக இதுக்கு ஃபோன் வந்துச்சு. ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்கிறா மச்சா. சாரி ஒரு வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்ட உடனே. இல்லை நான் வேலைக்கு போகல. வேலைக்கு போகலையா? வேலையை விட்டு நின்ட்டேன். நின்ட்டியா? ஆமாம். டேய் அது பெரிய கம்பெனிடா. எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ஏன்டா நின்ன? அதான் அது நீ எதுக்கு நின்ன? அதுதான் டேய் நீ எங்கடா இருக்க? பரதேசி. டேய் நீ எங்க இருக்க? டேய் டேய் இருக்கடா. நீ எதுக்கு வேலையை விட்டு நின்ன? அதான் நீ எதுக்கு வேலையை விட்டு நின்ன? அதான்டா என்ன நீ போனை கட் பண்ண. நான் வரேன்டா. நீ போனை கட் பண்றா. நான் வீட்டுக்கு வரேன். போனை கட் பண்ண அப்புறம் கூட சவுண்ட் வருது பாருங்க. டெக்னாலஜி ஃபோன் நம்மளுக்கு இப்படி தாங்க. இவங்க சும்மா இருப்பானுங்க. நம்மளுக்கு பெரிய அட்வைஸ் சொல்கிற மாதிரி பரதேசிங்க பண்ணாடிங்க. வாடா எது வாடா. ஏண்டா எவ்வளோ பெரிய கம்பெனியில் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். நீ பாட்டுக்கு அசால்ட்டாக நின்ட்டு எதுக்கு வேலை விட்டுன? பர்மிஷன் போட்டால் ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க. பர்மிஷன் போட்டதுக்கு ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சாங்களா? பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆச்சாடா. அதனால தான் கோவத்தில் நான் வேலையை விட்டேன். என்னடா அநியாயமா இருக்கு. எவ்வளோ நேரம் பர்மிஷன் போட்ட? 8 hours. ஆமா டேய் 8 hours ஒரு நாள் டியூட்டிடா. அது எனக்கு தெரியும். நான் பர்மிஷன் 8 hours ஒரு நாள் சம்பளம் பிடிச்சாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து என்னை தேடிட்டு வந்தாங்கடா. ஓ நல்லா வேலை செய்யுங்க வாங்க வேலையை ஜாயின் பண்ணிங்கண்ணா. இல்லை ஏற்கனவே ஒரு 30,000 அட்வான்ஸ் வாங்கினேன். அதை திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. ஓ அங்கேயும் போய் கை நீட்டிய உடனே? இல்லை தந்தாங்க வாங்கினேன். அதான் கேட்டிருக்கேன். சரி விடு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண? நீ உனக்கே 4 கழுத வயசாகி போச்சு. இதுக்கப்புறம் எப்படி உனக்கு பணம் வரும்? என்ன பண்ணு? பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. எங்கேயும் போய் வேலை சேர முடியாது. கல்யாணம் ஒரு தடவை முகர கட்டிங்க ஆகி போச்சு. என்ன பண்ணுவேன்? எனக்கு நண்பன் நீ இருக்க. உன் சொத்து இருந்தா வித்து எடுத்துருவா. என்ன பண்ணலாம்? எறா கையா. என் சொத்தை வித்து உனக்கு தரணும் உன் பிசினஸுக்கு. ஏங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி 4,500 ரூபாய் கடை வாங்கினான். இன்னும் தரல. எப்ப அந்த பணத்தை கட்டியோ கொடுப்பா. இருந்தா கொடுப்பேன். இல்லை இப்படியே தான் சொல்றான். எவ்வளவு பணம் வந்தாலும் வாங்கி போட்டு. இதுல பேச்சு வேற. ஆனா கூட பழகி கழிச்சுட்டாங்க. இவனை மாதிரி ஆளுங்களாம் வச்சு நம்ம என்ன பண்றது? விட்டுவும் போக முடியல. சரி ரைட்டு விடு. நானே உனக்கு பிசினஸுக்கு பணத்தை கொடுக்குறேன். வெரி குட். விடு பாத்துக்கலாம். நீ என்ன பண்ற? இப்ப போகும்போது என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிக்க. பிசினஸ் வச்சு பண்ணிடலாம். இது 100 ரூபாய் பிசினஸ். ஆமாடா 4 பேர் பாப்கார்னுக்கு போனாவே காலியாகும். நான் இப்போ பிசினஸ் பணம் கொடுக்குறேன். நானே ஐடியா சொல்ல மாட்டேன்னா 100 ரூபாய்க்கு பிசினஸ் ஆரம்பிக்கலாங்க. சரி தெளிவா இருந்தா ஆரம்பிக்கலாம். 100 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ரைட்டு. உங்ககிட்ட சைக்கிள் இருக்கா? இருக்கு. கோணி பை இருக்கா? கோணி பைடா சாக்கு பை இருக்கு. அதை எடுத்துக்க. நான் கொடுத்த 100 ரூபாய்க்கு நான் ஒரு கடை அட்ரஸ் கொடுக்குறேன். அங்க போய் அந்த மெட்டீரியலை வாங்கி கோணி பையில போட்டு அந்த சைக்கிள் கேரியில கிரிச்சின்னு இழுத்து பின்னாடி வச்சு நீ அந்த நம்ம தூத்துக்குடி பக்கம் வந்தீங்கன்னா அந்த தெரு வழியா தள்ளின்னு போ. காலையில விடிய காத்தால 4 மணிக்கு அலாரம் வச்சு. சரி ஓகேவா? அப்ப அக்காங்களாம் அங்க எல்லாம் இருப்பாங்க. தெருவில் கோலம் போட்டு தண்ணி தெளிச்சு போயிடுவாங்க. அப்ப நீ சொல்ற போலாமா? கோலம் போடுறவங்கள பார்த்துட்டு போலாமான்னா தொடுத்தி அடிப்பாங்க. நீ சத்தமா சொல்ற போலாமா? போலாம். அங்க ஒரு கோலம் இங்க ஒரு கோலம். அக்கா எல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு போயிட்டு அப்படி இருப்பாங்க. போலாமா? ஐயோ ஏய் நீ விக்கிற பொருள்ரா. போலாமா?
ஏய் என்னது இது? எப்பவுமே இது மாதிரி தான் நீ சொன்னது அக்காங்களாம் யோசிப்பாங்க. இங்க நம்ம தெருல வந்து போலாமான்னு கிட்ட வந்து பார்த்தா எப்பவுமே அதான் சொன்ன பத்தியா, பிசினஸ்ல விற்கிறத கிட்ட வந்து தான் சொல்லணும், தள்ளி சொல்லக்கூடாது. என்ன பொருள்? கிட்ட வந்து பார்த்தா நீ விற்கிற பொருள் கோலமாவும். கோலமாவா? கோலமாவுன்னா வரமாட்டாங்க. போலாமா, இப்போ உங்க காலில் கோலமாவுன்னா கேட்க போலாமா? ஆமாப்பா போலாமா? கோலம் கோலம் ஆமாப்பா கோலமாவும். கோலம் இப்படி சொன்ன பக்கத்துல வந்து பாக்குறோம். சரி கோலமாவு பக்கத்துல வந்துட்டாங்களே வாங்கிப்பாங்க. அதுவும் நம்ம அக்காங்களாம் எப்படி நல்ல மனசு. இந்த கோணி பைய காலி ஆயிட்டு லாஸ்ட் காப்பிடி மாவு தான் இருக்கும். அக்கா பார்த்துல அக்கா ஃபர்ஸ்ட் போடி வாங்கிக்கோங்க, காலியாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் போடி வாங்கிடுவாங்க. 1 மணி நேரத்தில் 100 ரூபாய்க்கு வாங்குற கோலமாவு 400 ரூபாய்க்கு விற்கலாம்டா. ஓ 300 ரூபாய் லாபத்துக்கு கீழ் பாக்கெட்ல போடு. ரூபா தரண்டா, பிச்சைக்கார மாதிரி கேட்காதடா, குத்துறா திருப்பி. இவனுக்கு நான் பணத்தை கொடுத்து பிசினஸ் என்ன பிச்சைக்காரன்ற. சரி வேணாம் விடு. இது 4 to 5 இந்த பிசினஸ் முடிஞ்சதும் கோணி பை எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டுறேன். ஓகே. சில்வர் ட்ரம் இருக்கா? இருக்கு. அதை எடுத்துக்க. ஓகே. நான் இந்த 100 ரூபாய் இருக்கலாம், அதை நான் இன்னொரு கல்ல வேற ஐட்ட சொல்றேன். அதை வாங்கி சில்வர் ட்ரம்ல வச்சு கேரியில கிரிச்சின்னு இழுத்து பின்னாடி வச்சு அதே தெருவில் தள்ளிட்டு போறேன். ஓகே. இப்ப இந்த ரோட்ல அந்த பக்கம் போறேன்னு வச்சுக்க. இப்ப அங்கிருந்து ஒருத்தர் கேக்குறாங்க, ஏன்பா இங்க ஏதோ தாமிரபரணி 2.2 திருவிழா நடக்கிறாங்க, எந்த பக்கம் எப்படி போகணும் அப்படின்னா எப்படி சொல்ல? தேப்போ. அதான் சொன்ன நீ சைக்கிள் இப்படியே போ, இப்படியே சொல்லு. பைத்தியக்காரா, என்ன நான் மென்டலா நான் ரோட்ல போறவனா பார்த்து இப்படியே போ, நீ விக்கிற பொருள்றா, இப்படியே போகணும் ஒரு டபுள் தேப்போ இடியாப்படா கேட்ட இப்படியே போ. ஆமாப்பா இப்படியே இடியா போட்டோம். அதுதான் நீ இப்படியே சொல்லு. தேப்போ அதுதான் தேப்போ. பாதியில பிரேக் போட்டுருக்கணும். ஆமா ஃபுல்லா இப்படியே போன்னு சொல்ல. இப்படியே போ. தேப்போ ஃபர்ஸ்ட் போலாம், போலாமா? ரெண்டாவது தேப்போ இப்படியே போ. இந்த இடியாப்பம் வைக்கிறதுல 2 ஸ்டைல் வைக்கலாம். அதுதான். ஏன்னா இப்ப அக்காங்களா எல்லாமே முறுக்கு புழிஞ்சு பாத்துக்கிறியா? ஆமா. முறுக்கு குழால அந்த முறுக்கு